ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுபாஷ் அம்மணி. இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் பருப்பை நல்லா கழுவி அதை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுப்போம். 3-4 விசில் வந்ததும் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சட்டியை எடுத்து அதில் காய்கறியெல்லாம் போட்டுக்காங்க. கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, சீனவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து சட்டியில் போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மஞ்சள் பொடியை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மஞ்சள் பொடியை தட்டி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க, வேகட்டும். அப்புறமா நம்ம வேக போட்டிருந்த பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா பக்காவே வெந்துருச்சு. அதை நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அப்புறமா நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம், அந்த புளியை ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த புளி அப்படியே நல்லா பிணைஞ்சி எடுத்து அதை பிழிஞ்சி அதை சக்கையை தூர போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காயை பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி அதில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச பருப்பை அதில் போட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் காயப்பொடியை தட்டிக்கலாம். காயப்பொடி தட்டி கொஞ்சம் கிண்டி விடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த காயப்பொடி தட்டி கிண்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வத்தல் பொடி தட்டிக்காங்க. அந்த வத்தல் பொடி ரொம்ப நல்லது. வத்தல் பொடி நம்ம போட்டோம்னா காரத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வத்தல் பொடியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த கட்டி அதில் இருக்கும். அந்த கட்டி கரைது வரைக்கும் நல்லா பதமாக கிண்டி விடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பொடி சேர்க்கலை. காரணம் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் நாங்கள் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி சேர்க்கலை. மற்றபடி நீங்கள் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி வேணும்னா சேர்த்துக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்காங்க உப்பு இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கொதிச்சுட்டு. இப்போ இதை தாளிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் சூடாகினப்புறம் லைட்டாக கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்காங்க. ஏன்னா நம்ம சாம்பாரில் அந்த வெண்டைக்காய் போடும்போது குழஞ்சி போயிடும். அதனால தான் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வதங்கினதை அந்த சாம்பாரில் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக மல்லி இலையை போட்டு தூவி விட்டுருங்க. நமக்கு தேவையான சுவையான ரொம்ப டேஸ்டியான சாம்பார் நமக்கு ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.